Hi friends, நான் ராஜேஷ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் சிக்கன் பீஸா தான். அதாவது ஒரு லார்ஜ் சைஸ் சிக்கன் பீஸாவை தான் இந்த வீடியோல சாப்பிட போறேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் நான் சாப்பிட்டிருப்பேன். அதுதான் நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்க்கணும்னா மேல கார்ட்ல தரேன், மறக்காம போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த லார்ஜ் சைஸ் பீஸாவை தான் சாப்பிட போறோம். இது வரைக்கும் நான் நிறைய ஃபுட் சேலஞ்ச் நான் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு நிறைய இது செட் ஆகல. ஆனா இப்பதான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க. சோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கீழே சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் டாமினோஸ் சிக்கன் பீஸா லார்ஜ் சைஸ் வந்துருச்சு. இப்போ ஓபன் பண்ணிடுவோம். வாவ், பார்க்கவே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. தெரிஞ்சா உங்களுக்கு நல்லா காமிக்கிற பாருங்க. இதுல இந்த ஃபுல் சைஸ் பீஸாவை தான் நான் இன்னைக்கு வீடியோல ஃபுல்லா சாப்பிட போறேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது இல்ல. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிடுவோம். அது மாதிரி இந்த இதை கட் பண்ணிடலாம். போட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல ஆர்கன் சீசனிங் போட்டுடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா சில்லி ஃபிளேக்ஸ் ஆர்கன் சீசனிங் இருக்கு. ஆர்கன் சீசனிங் இதை மட்டும் போட்டுடுறேன். இதை போட்டுற சில்லி ஃபிளேக்ஸ் போட்டா ரொம்ப காரமா இருக்கும். இதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது போட்டு நல்லா சீசனிங் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா தூவியாச்சு. அது மட்டும் பாத்தீங்கன்னா இது இங்க இருக்க ட்ரிங்க் பாத்தீங்கன்னா கோக் ஒர்க்கில நான் இது பவுண்டா வச்சிருக்கேன். கோக் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. அதனால சரி பவுண்டா யூஸ் பண்ணலான்ட்டு பவுண்டா தான் நீங்க ட்ரிங்க் வச்சிருக்கேன். சரி, ஃபுட் சேலஞ்ச் ட்ரை பண்ண முன்னாடி நான் டைமர் ஆன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட்ல டைமர் ஆன் பண்ண போறோம். ஆன் பண்ணிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, டைமர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பீஸ் எடுத்து சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஆல்ரெடி சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் நிறைய தூவி இருந்ததுனால கொஞ்சம் காரம் தெரிஞ்சு, அதனால சிக்கன் பீஸா ரொம்பவே டேஸ்டா இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப கொதிக்க இருக்கு. ஆர்டர் கொடுத்து வந்தோடனே உடனே வீடியோ போடணும்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால எடுத்து ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சூடா இருக்கு. இன்னும் 2-3 ஆர்கன் சீசனிங் வாங்கி வச்சிருக்கேன். இது போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டா. இப்ப ரெண்டாவது பீஸ் எடுத்துடலாம். ரெண்டாவது பீஸ் மூணாவது பீஸ்
பீஸா, அதாவது லாஸ்ட் இந்த பீஸாவில் இதை சாப்பிட்டுச்சுன்னா சேலஞ்ச் பண்ணிடுறேன். கடைசியாக எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 14 நிமிஷம் 13 செகண்டில் ஒரு வழியாக இந்த லார்ஜ் சைஸ் பீஸாவை ஒன்று பரவாயில்ல கீழே விட்ட பாருங்க. இந்த ஃபுல் சைஸ் பீஸாவை சாப்பிட்டுட்டேன். எனக்கு நிஜமாகவே நான் நினச்சேன் சாப்பிட முடியாது. இதெல்லாம் அவ்வளோ பெருசு இது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 சப்பாத்தி சைஸ் இருக்கும் போல. அவ்வளோ பெரிய பீஸா இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுல் லார்ஜ் சைஸ் சிக்கன் பீஸாவை நான் சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, வெத்து ஓப்பனாக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மாதிரி கடைசியாக ஃபுல் லார்ஜ் சைஸ் சிக்கன் பீஸாவை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் இந்த சாப்பாடு ஃபுல்லாக நான் இந்த பீஸாவை சாப்பிடணும்னு நினச்சே பார்க்கல. சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட 8 சப்பாத்திக்கு சமம், அவ்வளோ பெரிய பீஸா. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன சாப்பிடணும், என்ன ஃபுட் சேலஞ்ச் பண்ணணும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் சூப்பரான ஃபுட் சேலஞ்ச் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.